ரசிச்சான். அந்த ராமன் காட்டுக்கு போனான் சுவாமி. அந்த ராமன் காட்டுக்கு கிளம்பி போயிட்டான். எப்படி இருந்தது? மைமாய களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து வனமே மேவி எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ. எப்படிடா போக முடிஞ்சது உன்னால? தேர்ல போய் தானே பழக்கம், குதிரையில போய் தானே பழக்கம், கஜேன மகதா யாந்தம்னு யார மேல போய் தானே பழக்கம். மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி எல்லாத்தையும் விட்டுட்டு போறியடா ராமா, எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு போறியடா ராமா. காட்டுல கல்லுலையும் முள்ளிலையும் உன்னால எப்படி நடக்க முடியும்? பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல்கள் பாய மெல்லடிகள் குருதி சோர கதறினான் தசரதன். சத்ருக்கள் கையில் இருக்கிற கூர்மையான வேல் போல அந்த காட்டுல கல்லும் முள்ளும் கால்ல குத்துவேடாப்பா ராமா, கல்லு முள்ளும் கால்ல குத்தும். பொருந்தார் கைவேல் நுதி போல். யார் சத்ருக்களோ அவர்கள் கையில இருக்கிற வேல் எப்படி இருக்கும்? தீட்டி 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 வச்சிருப்பா இல்லையா? எதிரிகளை குத்துறதுக்காகவே கையில வச்சிருப்பா இல்லையா? அந்த மாதிரி கூர்கூரான முட்கள் இருக்கும், கூர்கூரான பருக்கங்கள் பேரு. அதுல இவன் நடந்து போகணும். மெல்லடிகள் குருதி சோர கால ரத்தம் பெருகுவேடாப்பா. வயசான காலத்துல நான் கூட போறதுக்கு ஆசைப்பட மாட்டேன், நீ போறியே. விரும்பாத கால் விரும்பி வெயில் உரைப்ப. ஓர் வெயில், அந்த வெயில் இருக்கு பாருங்க. போக்கிரின்னு ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் போக்கிரி ரவுடின்னு சொல்றோம் இல்லையா, அவனை கூட நம்ம ஒத்துக்கலாம் சுவாமி. அவன் கூட ஒரு ஸ்நேகிதனா இருக்கான் பாருங்க, அவன் தான் பரம போக்கிரியா இருப்பான். எதை போல சூரியன் நன்னா கொளுத்துறது, நமக்கு வெளில போகிறது கஷ்டமாக இருக்குது. நம்ம கிட்ட கொடை இல்லை, கேப்பும் இல்லை, ஆனால் நம்ம வெளில போய் தான் ஆகணும். வெளியில் வந்துடுறோம். நமக்கு கொடை கூட தேவையில்லை, கேப்பு கூட தேவையில்லை, செருப்பு இல்லாமல் போக முடியாது. இப்போ பூமி இருக்கு, அந்த பூமிக்கு ஒரிஜினாலிட்டி உஷ்டம் உண்டா? கிடையாது. பூமி இருந்து குளிர்ச்சியா தான் இருக்கும். இப்போ சூரியனால பூமிக்கு உஷ்டம் ஏற்பட்டிருக்கு. சூரியனுடைய நேரடியான கிரணத்தை நம்மளால தாங்க முடியாது, ஆனா அது பூமியிலிருந்து பிரதிபலிக்கச்சே அந்த உஷ்டத்தை நம்மளால தாங்க முடியல. பத்தியா எப்படி? போக்கிரிய கூட ஒத்துக்கலாம், போக்கிரி கூட இருக்கான் பாரு, அவன் தான் பரவ போக்கிரி. அது மாதிரி செருப்பு இல்லாமல் போக முடியாது நம்மளால. வெம்பசி நோய் கூற அப்படியே நெருப்பு மாதிரி கொதிக்கிறது வெயில். சீதாதேவி போய் சேவிக்கிறார். நான் உள்ளுக்குள்ள 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 வந்துட்டு இருக்கேன். அந்த கண்டினியூட்டியை அப்புறம் கடைசியில கிளியர் பண்ணுவேன் நான். சீதாதேவி கௌசல்யை போய் சேவிக்கிறார். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, காட்டுக்கு போறதுக்கு, நான் காட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ண முடியும்? க்ஷேமமா இருன்னு சொல்லலாமா, சௌபாகியவதியா இருன்னு சொல்லலாமா, பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்லலாமா? கௌசல்யக்கு மனசு வருத்தம், நான் பண்ணின ஆசீர்வாதம் எதுவுமே பலிக்கலையேம்மா, நான் பண்ணின ஆசீர்வாதம் எதுவுமே பலிக்கலையே அப்படின்னு. சீதை ராமன் கூட காட்டுக்கு வரேன்னு சொல்லி ராமன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இப்ப கௌசல்ய சேவிச்சுட்டு கிளம்ப வந்திருக்கா. அங்க ராமனுக்கும் சீதைக்கும் என்ன சம்வாதம், என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்றது இப்ப கௌசல்யக்கு தெரியும். என்னாச்சுன்னா, நான் உன்னை விட்டுட்டு போறேன்னா ராமன், நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடுன்னு அவ கேட்டான். உன்னை விட்டுட்டு போறதை விட எனக்கு காடு பெரிய சுடுமா, ஏன்னா அதோட உங்ககிட்ட தான் வருவேன்ட்டான். சரி கிளம்புனா, இங்க இருந்து வாசலுக்கு போறா, சீதையும் ராமனும் வாசலுக்கு போறா. வாசலுக்கு போகச்சே சீதை சொன்னா, ராமா காடு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு, எனக்கு கால் வலிக்கிறது, நடக்கவே முடியலையேன்னு சொல்றா. பஞ்சன சிவக்கும் மென்கால் தேவி என்று கம்மன் பேசினான் இல்லையா? அந்த குழந்தை, அந்த பதிவிரத்தை இப்ப கணவன் பின்னாடி போகணுன்றதுக்காக வந்து நிக்கிறா, கை கூப்புறா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, 14 வருஷம் எங்க ஆத்துக்காரோட சேர்ந்து நான் விரதங்களை முடிச்சுட்டு வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாரு.
கௌசல்யா கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல, ஒரு சொட்டு கண்ணீர் வரல. கௌசல்யா சொல்றா, நான் எதுக்குமா அழணும், நான் அழ போறதில்லை. உனக்கு அழறதுக்கு காட்டில் நிறைய பேர் காத்துன்னு இருக்கா தெரியுமா? போஜன்னு ஒரு மகாகவி, சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ரொம்ப பிரசித்தமானவன். அவனுக்கு இன்னும் 1.5 மணி நேரத்தில் உசுறு போக போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த 1.5 மணி காலத்தில் அவன் ராமாயணம் எழுதி நான் சொன்னான். சம்பு ராமாயணம்னு பேர், போஜமகாகவியினுடைய சம்பு ராமாயணம். அதில் கௌசல்யா தேவியின் ஆசீர்வாதமாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான். கர்மே நிதாக சமயே கிரணை கடோரைஹி காந்தார மத்திய பதவீஷு நகம்பசாசு த்வாம்பிக்ஷ சம்ஸ்துலகதிர்வன தேவதாபிஹி நிந்திஷ்யதே நியதமேவ நிமேஷானிஹி. உள்ளத்தை உருக்கிடும். அதுவும் எங்கள் உழப்பாக சுவாமிலாம் இந்த ஸ்லோகம்லாம் சொன்னார்னா அப்படியே உணர்ச்சி பிழம்பாக சொல்லுவார். நாங்கள் அப்படியே ஆன்னு கேட்போம். பெரியவாள்லாம் சொல்லி கேட்கணும் இந்த ஸ்லோகத்தை. அம்மா சீதை, நீ சௌபாகியவதிமா, சந்தேகமே இல்லை. எனக்கும் ஒன்று வாய்ச்சது பாரு. தசரதன், நீ உங்க ஆத்துக்கார் பின்னாடி போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டா உங்க ஆத்துக்கார் பின்னாடி கிளம்பிட்ட. நீ என்னால அப்படி பண்ண முடியல, நான் வரணும்னு ஆசைப்படுறேன், ராமன் வரக்கூடாது, நீ அப்பா கூட தான் இருக்கணும்னு தடுத்துட்டான். அவரை கூட தான் இருக்கணும்னு என்னை தடுத்துட்டான், நான் வர முடியல, நீ போற. நல்ல வெயில் இல்லையா, சைத்திர ஸ்ரீமானயம் மாசகாம், நல்ல சித்திர வசந்த ருது, சித்திர வெயில் பொழேர் அடிக்கிறது. இப்போ காட்டில் போவ, காட்டில் வாசல் வரலும் வரைச்சே உனக்கு கால் வலிக்கிறது சொன்னியே, அது வரையிலும் உன்னால நடந்து கூட போக முடியலையே. இந்த காட்டில் நீ வரும் பொழுது உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு காலில் முள்ளு குத்தும், முள்ளு குத்தும். முள்ளு குத்துறது அப்படின்னு பேலன்ஸ் மிஸ் ஆகும் இல்லையா? சட்டுன்னு பக்கத்தில் ஏதாவது பிடிச்சிக்கலாம்னா காட்டு வழி பெரிய பெரிய கற்பாறைகள் தான் இருக்கும். அந்த பாறையில் கை வச்சா அது அனலா கொதிக்கிறது, தகிக்கிறது. அப்படின்னு இந்த கை எடுத்தா இந்த காலில் பருக்காங்கல் குத்துறது. சீதை, தவியா தவிப்பியடியமா, இப்படி தவியா தவிக்கிற ஒன்றை பார்த்து காட்டில் இருக்கக்கூடிய வனதேவதைகள்லாம் சொல்லுமா, இந்த பாழா போன பிரம்மா எங்களெல்லாம் தேவதைகளா சிருஷ்டிச்சுட்டானே, தேவதைகளுக்கு கண் இமைக்காது, அப்படி கண்ணே கொட்டாப்படி மாதிரி இப்படி திறந்துதான் இருக்கும், கண்ணை மூட முடியாது. ஐயோ, எங்க பிராட்டியும் பெருமாளும் படக்கூடிய இந்த கஷ்டத்தை பார்த்து கூட எங்களால கண்ணை மூடிக்க முடியல பத்தியா. இப்படி பிரம்மா படைச்சுட்டானே, நாங்க என்ன பாவம் பண்ணினமோ தெரியலையே, பெருமாளும் பிராட்டி இப்படி தவியா தவிக்கிறாளேன்னு வருத்தப்படுவாளே. நான் எதுக்குடி சீதை அழணும்? அத்தானா பேர் உனக்காக அழறதுக்கு காத்துட்டு இருக்கான்னு கௌசல்யா தேவி சொல்றான். அப்படியே குலசேகர ஆழ்வார் ராமன் விஷயத்துல சொன்னார். பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல்கள் பாய மெல்லடிகள் குருதி சோர விரும்பாத கான் விரும்பி வெயில் உரைப்பவன் பசி நோய் கூற இன்று பெரும்பாவியே மகனே போகின்றாய். என் வயத்துல பிறந்ததுனால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது. என் வயத்துல பிறக்காம இருந்தா ராமானி பரமசுகமா இருந்திருக்கலாம். ஒவ்வொரு தடையும் வா போ, இன்னும் ஒரு கால் வந்து போன உன்னை சேவிக்கணும் ஆசைப்பட்டனேடா பாராமா. இப்ப என் வாய் உன்னை போன்னு சொல்லிட்டே தவிர்த்து வான்னு சொல்லலையே. ராமா, ஏண்டா அப்பா சொல்ற பேச்ச கேட்கிற பிள்ளையா பிறந்த? அப்பா சொல்ற பேச்ச மீற பிள்ளையா பிறந்திருக்க கூடாதா? எனக்கு இப்படியா தெய்வம் ஒரு சோதனை கொடுக்கணும்னு தசரதன் ஆளனா. பெரிய திருவந்தாதில் ஆழ்வார் சாதித்தார். தெரிந்துணர்வு ஒன்றின்மையால் தீவினையேன் வாழாதிருந்தொழிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம். எனக்கு பகவத் விஷயம் தெரியாது, பகவத் அனுபவம் கிடையாது, எம்பெருமானை பத்தி அனுபவிச்சதே கிடையாது, இதுவரைக்கும் அவரை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை. பழுதே பலகாலம் போவின என்று இத்தனை நாள் நான் என் டயத்தை அப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன். தெரிந்து உணர்வு ஒன்றின்மையால், எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்ததுனால்தான் தீவினையே
வாளா இருந்தொழிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம். இப்ப கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் புரிஞ்சின்ற. யார் விஷயமாக? கரந்துருவின் அம்மானை, அம்மானை இல்ல கரந்துருவின் அம்மானை அஞ்ஞான்று பின்தொடர்ந்த ஆழியம் கை அம்மானை ஏத்தாதையர்த்து. ஒரு கால விசேஷத்துல மாரீச்ச மாயா மிருகத்தின் பின் சென்றானே பகவான், அவனை துதிக்காமல் வணங்காமல் அவனிடத்தில் பக்தி செய்யாமல் அவனின் கல்யாண குணங்களை நினைந்துருகாமல் என் காலத்தை கழித்தேன். கரந்துருவின் அம்மானை என் ஞான்றும் பின்தொடர்ந்த அம்மா. கரந்துருவின் அம்மான மாயா மிருகம்னு பேரு. பொய் மிருகம், உண்மையானது இல்ல, போலியானது, கபடமானது, பெருமாளையும் பிராட்டியையும் பிரிப்பதற்காகவே வந்த ஒரு மாரீச்ச மாயா மிருகம். அது பின்னாடி ராமன் ஓடினான், ரொம்ப தூரம் போயிட்டு அது கடைசியில ராமன் அதை கொன்றான். கொன்று அதனுடைய தோலை மட்டும் கொண்டு வரான். சுவாமி தேசிகன் சாதித்தார், மாரீச்ச மாயா மிருக சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்திரணம். அந்த மான் தோலை உரிச்சு கொண்டு வரான் பெருமான். ஏன்னா அவாத்து மாமி கேட்பா, சும்மா கதை அடிக்காதீங்க, நீங்கள் மான் பின்னாடி போகவே இல்லை, எங்கேயோ மரத்தடியில் படுத்து தூக்கிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு அவன் நம்பவே மாட்டாளாம். அவளை நம்ப வைக்கிறதுக்காக மான் தோலை உரிச்சு ராமன் கொண்டு வரான். ஓடி போனானோ இல்லையோ, மான் பின்னாடி ஓடி போனான். இது சுவாமி ராமானுஜர் காலத்தில் ராமானுஜர் இந்த பாசுரத்தை காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார், சிஷ்யாளுக்கு சொல்லிட்டு இருக்கார் இந்த பாசுரத்தை. பெரிய திருவந்தாரி பாசுரம் இது. அப்போ அந்த காலத்தில் ஒரு கவிஞன் இந்த இன்சிடென்ட், இந்த எபிசோடு, பெருமாள் மாயாமிருகத்தின் பின்னாடி போனதான எபிசோடு ஒரு பாட்டா பாடி வச்சிருக்கா. ராமானுஜருடைய காலக்ஷேப கோஷ்டியில, அவருடைய உபன்யாச கோஷ்டியில ஒருத்தர் அந்த கவிதையை பாடினார். அந்த கவிதை என்ன நமக்கு தெரியல, ஆனா அந்த கவிதையினுடைய கருத்து என்ன தெரியுமா? ராமன் மாயாமிருகத்தின் பின்னாடி போனா அதன் தோலை உரித்தான். உரித்து கொண்டு வரும் பொழுது வழியில பயங்கரமான வெயில், அந்த வெயில் சூடு பெருமாளுக்கு தாங்கல், ராமனால தாங்க முடியல. இப்போ வரச்சேவே லக்ஷ்மணன் கூட இல்லையே கைங்கரியம் பண்றதுக்கு, லக்ஷ்மணன் தான் பிராட்டி கூட இருக்கானோ இல்லையோ, அப்ப பெருமாள் மட்டும்தான் திரும்பி வரணும், அப்புறம் தான் பாதியில லக்ஷ்மணன் வரப்போறான். இப்போ வரச்சே பெருமாளுக்கு அந்த சூடு தாங்கலையா, அவரால் அந்த சூடு அன்பேரபிள் ஹீட் அப்படி காலை தூக்கி வருவார். எங்க தேபெருமாள் கூட நாச்சியார் திருக்கோலத்துக்கு அனுயாத்திரை பண்ணினா தெரியும், சம்சார அடிச்சூடுனா என்னன்னு தெரியும். கார்த்தால 2:30 மணிக்கு வரதன் தோல்ல எழுந்துடுவான். அன்னைக்கு நாச்சியார் திருக்கோலம். மற்ற நாள்லாம் ஊரை சுத்த மாட்டான் சுவாமி, ஆனா பெருமாள் நாச்சியார் திருக்கோலம்னா ஊரை சுத்துவான் சுவாமி. அது என்னமோ தெரியல, அது அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் சந்தா பொந்தா போவான், ஒவ்வொரு சந்துக்கும் போவான். அந்த சந்து பொந்துலாம் பூந்து புறப்படுவான். திரும்புகால் எப்ப தெரியுமா ஆகும்? கார்த்தால 2:30 மணிக்கு பெருமாள் தோல்ல எழுந்தொழினார்னா திரும்பி எத்தனை மணிக்கு திரும்ப வருவார்? சாயங்காலம் 5 மணி 5:30 மணிக்கு தான் திரும்பி வருவார். ஒவ்வொரு முடுக்கு தெருவா போவார். நெடுந்தெருவே சென்றவர்கள் நான் இருந்த முடுக்கு தெரு தேடி வந்தனரே அப்படின்னு எங்கேயான போய் ஒழிஞ்சுட்டா கூட பெருமாள் விடமாட்டான். அன்னைக்கு பல்லாக்கில் வந்து ஆத்து வாசல் நிற்பான். அப்போ பெருமாளுக்கு அனுயாத்திரை பண்ணுவான். ஸ்ரீபாதம் தாங்கிகள் சொன்னோம் இல்லையோ, அவ்வளவு கொதிக்கிற வெயில்ல பெருமாளை தோல்ல எழுந்துள்ள பண்ணுவாங்க. அந்த சுமைய தோல்ல அவ திருவடியை எத்தனை தடவை சேவிச்சாலும் ஒன்றும் தப்பே கிடையாது, விழுந்து சேவிக்கிறோம். அப்படி பெருமாளை தோல்ல சுமப்பான். அடுத்தது பாராயணக்காரா, அவன் பின்னாடி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கையை கோத்துண்டு அவ பெருமாளுக்கு விடாமல் பாராயணம் பண்ணிட்டே போவான். ஆத்தான வெயிலே போவான். அப்போ தெரியும், ஓஹோ பெருமாள் எப்படி கஷ்டப்பட்டான், எப்படி போயிருப்பான், எதனால தசரதர் வருத்தப்பட்டார் அப்படின்னா அன்னைக்கு தெரியும். அதெல்லாம் வரதனுடைய உற்சவம்லாம் அனுபவிச்சு சேவிக்க வேண்டிய உற்சவம், சாமி கும்பிடுற உற்சவம் இல்லை. உமாச்சி காப்பாத்திர கணத்துல போட்டு பள்ளியை மட்டும் பார்த்துட்டு வர உற்சவம் இல்லை வரதெல்லாம். அது அனுபவம் இருந்தால் தான் ரசிக்கும், இல்லைன்னா கிடையாது. அப்ப திரும்பி வரச்சே பெருமாள் சூடு தாங்காமல்
இலை தடைகள்லாம் முறித்து முறித்து போட்டு அப்படின்னு அந்த இளைப்பாரி பெருமாள் எழுந்தடினார். இலை தடைகள் எல்லாம் முறித்து போட்டு பெருமாள் இளைப்பாரி எழுந்தடினார் அப்படின்னு ஒருத்தர் தமிழ் பாசுரம் ஒன்று பாடினார். பாஷ்யக்காரர் காலத்தில் இருந்த ஒரு கவிஞர் ஒரு அழகா இந்த மாதிரி ஒரு தமிழ் கவிதை புனைந்தார். அதை கேட்ட உடனே ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சுவாமி ராமானுஜருக்கு நெஞ்சு உருகி போயிடுத்தான். என்ன மாதிரி ஒரு கவிதை, அடடா பெருமாள் அப்படி திருவடி பொங்க 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 வந்த பொழுது அவன் திருவடி வைப்பதற்கு என் தலை மடுக்காமல் போனேனே. பெருமாளே ரொம்ப சொல்றதா, இந்தா என் தலையில உன்னுடைய திருவடி வச்சுக்கோ, கொஞ்சம் இளைப்பாரிக்கோ, உன் தலையில உன்னுடைய திருவடி வச்சுக்கோ, இளைப்பாரிக்கோன்னு 2 வார்த்தை சொல்லி என் தலையை கொடுக்கறதுக்கு பாக்கியம் இல்லாமல் போனேனேன்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் வருத்தப்பட்டார். ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படி அனுபவிச்சாரு சொல்லுவார். தசரதனுக்கு வருவோமா, வா போ இன்னும் ஒரு கால் வந்து போன்னு சொன்னான் தசரதன். இவ்வளவு தூரம் ராமனுடைய நடையழகெல்லாம் ரசிச்சான், அனுபவிச்சான். இப்ப ராமனை போன்னு சொல்லிட்டான், கிளம்பி போயிட்டான் ராமன் காட்டுக்கு. போன உடனே கண் தெரிகிற பரியந்தம் சேவிச்சான் ராமனை. அப்படி திரும்பிட்டான் ராமன். அப்போ தசரதன் சொன்னான், கௌசல்யே அம்மா கௌசல்யே எங்க இருக்கேன்னு கேட்டான். அதை கேட்டா, என்ன மகாராஜா இதோ பக்கத்து தான் நிற்கிறேன். இல்லையே, நீ எங்க இருக்க, உன் கையை கொடு, உன் கையை தொட்டு காமின்னா. தொட்டாவோ, என்ன மகாராஜா என்ன ஆச்சுன்னு, கண் பார்வை போயிடுத்து. ராமே மே அனுகதா திருஷ்டி அத்யாபி ந நிவர்த்ததே. அம்மா கௌசல்யை, கண் படைத்த பயன் ராமனுடைய நடையழக சேவிக்கணும் தான் ஆசைப்பட்டேன் இல்லையா? எத்தான தடவை அவனை வா போன்னு வரவழிச்சு அவனுடைய நடையழக சேவிச்சான். அப்ப என் கண் பார்வை என்ன பண்ணிட்டு தெரியுமா, அதை நான் ரசிக்க ஆரம்பிச்சு கொடுத்தா. இப்போ ராமன் போனானே, என் கண் பார்வையும் அவன் பின்னாடி போயிடுத்துமா. ராமே மே அனுகதா திருஷ்டி அத்யாபி ந நிவர்த்ததே. ராமன் பின் போன என்னுடைய பார்வை திரும்பி வரல. தசரதன் கதறினான், ராம் என் பார்வை பண்ணின பாக்கியம் நாம் பண்ணல பத்தியா. ராமனுடைய நடையழக மிஸ் பண்ணக்கூடாது, அவன் நடக்கிற அழக விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் என்னுடைய பார்வை அவன் பின்னாடி போயிடுச்சு. கௌசல்யை, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன்னு தெரியல. உன் கையால தொட்டு பாருங்க, ஸ்பரிசம் மட்டும் வேலை செய்யறதா? ராமனுடைய திருவேணியை கற்றிட்டது இல்லையா, அவனுடைய திருவேணியை அணைந்த தேகம் இல்லையா தசரதனுக்கு, அந்த ஸ்பரிசம் மட்டும் வேலை செய்யுமா? அதுவும் ராமன் கூட போயிருக்கலாமே, அதுவும் ராமன் பின்னாடி போயிருக்கலாம் இருக்கலாம். ஆனா மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு அவனை பெற்றெடுத்த மகாபாகியவதி இல்லையா? ஆகையால உன் ஸ்பரிசத்தினாலே எனக்கு சொரணை இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். ஆனா கௌசல்யை, நீ இப்ப எனக்கு பாணி கிரகணம் பண்ணுன்னா, பாணிங்கிருஷ்வ பாணினான்னு சாதாரணமா புருஷன் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாணி கிரகணம் பண்ணணும். இப்ப தசரதன் ஆசைப்பட்ட பாணி கிரகணம் என்ன தெரியுமோ இல்லையோ, கௌசல்யை தன் கையை பிடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். காரணம் என்ன? ராமனின் பின் சென்ற, ராமனின் நடையழகில் ஈடுபட்ட தசரதனுடைய கண் பார்வை அங்கேயே சென்று விட்டது. தசரதனுக்கு பார்வை போய்விட்டது. அப்பேற்பட்ட ராமன் என்ன சுவாமி இது நடையழகுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமான அழகை சொல்லிட்டு இருக்கிறே தவிர்த்து அனுபவிக்கிற மாதிரி அழகை சொல்லலையே. அது சொல்லணும். விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்திற்காக ராமபிரான் வந்த இடத்துல ஆரம்பித்தோம், ஜனகருடைய வேள்விச்சாலையில் விட்டோம் 47 நிமிஷத்திற்கு முன்பாக. விஸ்வாமித்திரர் வர அங்க வர பெருமாள், மைதில நகர சுலோச்சனாலோச்சனம் சகோர சந்திரா மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடிலங்கியாட எய் வண்ண வெஞ்சிலையே துணையாய் இருவராய் வந்தார், வந்தல் முன்னே நின்றார்
திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் காண்பிப்பார். விஸ்வாமித்திரர் பின்னாடி ராமலட்சுமணர்கள் வரத மிதிலா நகரமே வேடிக்கை பார்த்தது. சகோர பறவைகள் அப்படின்னு ஒரு பறவை விசேஷமாக இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது, டிஸ்கவரி சேனலில் போய் பார்த்துக்கோங்க, இல்லைனா சாட் ஜிபிடி கிட்ட போய் கேட்டுக்கோங்க. சக்கோர வாட் யூ மீன் பை சக்கோர பக்ஷி அப்படிங்கிறது அது உங்களுக்கு சொல்லும். ஸ்ரீபாஷமே சொல்கிறது உங்களுக்குலாம், இது சொல்லாதா சொல்லும். அந்த சக்கோர பக்ஷின்றது ஒரு பறவை. அந்த பறவைகளுக்கு சந்திரன் தான் முக்கியம். சந்திரன் உதித்தால் தான் அந்த பறவைகள் உசுறு வாழும். வெயில் வந்ததுன்னா, சூரியன் வந்ததுன்னா அந்த பறவைகள் கதறு கதறு கதறு. இப்போ மிதிலா நகரத்து பெண்கள்லாம் சகோர பக்ஷிகள் இல்லை, மிதிலா நகரத்து பெண்களின் கண்கள்லாம் சகோர பக்ஷிகள். அந்த சகோர பக்ஷிகள் ஆகிற கண்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய சந்திரன் யாரு அப்படின்னா ராமச்சந்திரன். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் ரூபோதாரிய குணைஹி பும்சா திருஷ்டி சித்தாபஹாரிணோ. ரூபத்தினால திருஷ்டியை அபகரிப்பவன், ஔதாரியத்தினால சித்தத்தை அபகரிப்பவன், குணத்தினால தாபத்தை அபகரிப்பவன். ரூபௌதார்ய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித் தாபஹாரிணோ. மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா. உள்ள போறான். ஐயோ, இந்த பசங்களை பார்த்தா என்ன அற்புதமாக இருக்குது, என்ன ஆனந்தமாக இருக்குது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, நடந்து வர அழகே எவ்வளோ ஒரு கம்பீரியமாக இருக்குது. எந்த டாடி இந்த தாடி பின்னாடி இந்த பசங்களை அனுப்பி வச்சாரோ தெரியலையே, அது பொல்லாத தாடியாச்சே, இவரை மாதிரி நல்ல தாடி இல்லையே. விஸ்வாமித்திரர் புருன்னு போயிட்டு இருக்காரு குறன்னு. இந்த பசங்க ரெண்டும் ரொமான்டிக்காக அப்படி பின்னாடி வந்துட்டு பார்க்குற வாழ்க்கெல்லாம் பக்கு பக்குன்றது. ஐயோ இப்போ இவருடைய பிள்ளையா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா ரிசம்பிளன்ஸ் ஒத்து வரல. அது தவிர விஸ்வாமித்திரர் நடக்கிற, விஸ்வாமித்திரம் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவர் தான். அவர் இப்போ பிரம்ம ரிஷி ஆயிட்டாரே தவிர்த்து அவர் நடையில் ஒரு காம்பீரியம் இருக்கு. ஆனால் அத்தனை பேரும் ராமனும் லக்ஷ்மணனும் நடந்து வரைச்சே தான் பாரு. கேட் வாக் என்ன, 4 கால் வச்சுக்கோங்க. ராமன் லக்ஷ்மணன், ராமன் 2 கால், லக்ஷ்மணன் 2 கால். ராமன் முன்காலை எங்க வைக்கிறானோ அங்கதான் லக்ஷ்மணன் தன்னுடைய திருவடியை வைக்கிறான். அப்படி கேட் வாக் பண்றாரு 2 பேரும். அதனால தான் என்ன சொன்னார் ஜனகர், கஜசிம்ம கதி வீரோ. சுவாமி தேசிகன் சாதித்தார். இந்த ரங்கநாதன் அவருக்கு நடையழகு நீங்கள் சொன்னீங்களே, அவருக்கு ஏன்பா அப்படி நடையழகு வந்தது தெரியுமா? தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைகள்.